தேவனை ஆராதிக்கலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி நாம் தேவனை ஆராதிக்கலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, எஸ்ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, எஸ்ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இசையா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் செய்வோம் உம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இசையா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இசையா வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இசையா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இசையா வாழ்க உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும், பாடுகிற யாவருமே பரிசுத்தமா
இயேசையா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசையா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்திலே இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு போகும்போது அவர் சிலுவை பாடுகளுக்கு முன்பாக மரிக்கிறதுக்கு முன்பாக எருசலேம் தேவாலயத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் கழுதை குட்டியின் மேலே ஏறி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எல்லா மக்களும் சேர்ந்து ஓசனா ஓசனான்னு சொல்லி அவரது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்று, சமாதானத்தின் ராஜா வருகிறார் என்று அவருக்கு ஓசனா ஓசனான்னு பாடுறாங்க. அப்போ அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் அவரை பார்த்து சொல்கிறாங்க, அந்த ஜனங்கள் கத்திக்கிட்டே இருக்காங்க, அமைதியாக இருக்க சொல்லுங்க ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் அமைதியாக இருந்தால் அந்த கல்லுகள் என்னை ஆராதிக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. உன்னதத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் ராஜாவாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார் என்று தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக அவர் கழுதையின் மேல் ஏறி பவனி சென்றார் என்ற வேதத்திலே பார்க்கிறோம். அந்த நாளை நினைவு கூர்ந்து இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்படுகிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, ஓசனா ஓசனா என்று பரலோகத்தின் தூதர்கள் எல்லாம் அவரை வாழ்த்தி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு தெரியல அவர் செய்ய போகிற காரியம் எவ்வளவு பெரிய காரியம் என்று, அவர் சிந்த போகிற இரத்தம் எவ்வளவு விலையேற பெற்ற இரத்தம் என்று மனுஷர்களுக்கு தெரியல. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற கோடான கோடி தூதர்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவாய் பாடுபட்டு எப்படிலாம் நுறுக்கப்பட்டு சிலுவையில இரத்தத்தை சிந்த போகிறார் என்று. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே தேவனை நாம் ஆராதிக்க ஆயத்தமாகலாம். சமாதானத்தின் ராஜா உன்னிடத்திலிருந்து வருவார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் சபையில சமாதானம், என் குடும்பத்துல சமாதானம், என் இருதயத்துல ஒரு சமாதானம், எல்லா கலக்கங்கள் மாறும்படியாக, சூழ்நிலைகள் மாறும்படியாக, போராட்டங்கள் மாறும்படியாக, மன சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா கலக்கங்களும் சூழ்நிலைகளும் சஞ்சங்களும் மாறும்படியாக சமாதானத்தை கொடுக்கும்படியாக வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். நமக்காய் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று பார்க்கிறோம். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல மௌனமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். சகல மகிமையும் இழந்து, சகல கனத்தையும் இழந்து, சகல அதிகாரத்தையும் இழந்து எனக்காக, உங்களுக்காக, நமக்காக அவர் சிலுவையின் கடைசி மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய தாழ்மை, ஒரு பெரிய கீழ்ப்படிதல், ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானத்தை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் கொடுத்துட்டு போன சமாதானம் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கா? அவர் சொல்லி கொடுத்துட்டு போன கீழ்ப்படிதல் என் வாழ்க்கையில் இருக்கிறான்? அவர் கற்றுக் கொடுத்த தாழ்மை, பொறுமை, அன்பு இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு நம்மளை கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் பின்பற்றல அப்படின்னா நான் இதெல்லாம் நினைவு கூர்ந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவர் பாடுபட்டது, சிலுவையில மரிச்சது, எனக்காக உயிர்த்தெழுந்தது எல்லாத்தையும் நினைவு கூர்றேன் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் ஃபுல்லா, என் உயிருள்ள நாள் வரை அவருக்காய் நான் பாடுவேன் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கண்களை மூடி இருதயங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் கொடுத்துட்டு போன சமாதானம் என் உள்ளத்துல வாசம் செய்யட்டும் ஆண்டவரே, என் சபையில் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே என்று ஆவி ஆத்மா சரீரங்களை நாம் ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? உன் ஆத்மாவை எனக்கு கொடு, நான் அதை பரிசுத்தமாக்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு கரைகள் படிந்திருந்தாலும், எவ்வளவு பாவத்துல நான் வாழ்ந்திருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை முறை நான் தேவனை விட்டு பின்மாறி போனாலும், எத்தனை முறை அவருக்கு விரோதமாய் நான் தூசண வார்த்தைகளை பேசியிருந்தாலும், எத்தனை முறை அவருக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும் என்னை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் பலவீன நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வேதத்துல பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள்
கவனிங்க, வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கண்மலை செங்கடலை கடந்து போன உடனே தண்ணி இல்லைன்னு ஜனங்கள் கேட்குறாங்க. அப்போ மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக கண்மலை முன்னாடி நிற்பேன், அந்த கண்மலையை பார்த்து அடின்னு ஆண்டவர் சொல்றாரு. செங்கடலை கடந்து போன உடனே கண்மலை இருக்குது. அந்த கண்மலை எப்போ பார்த்தீங்கன்னா உபாகமம் முடிகிற வரைக்கும், மோசை மரிக்கிற வரைக்கும் அந்த கண்மலை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடவே கடந்து சென்றதுன்னு பார்க்குறோம். அல்லேலூயா. ஆரம்பித்த தேவன் முடிக்க வல்லவர். தொடக்கத்தில் என் கூட இருந்த கண்மலை முடிவு வரை என் கூட வருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோமா? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ராஜா என் பலனானீரே. எல்லா பலவீனங்கள் மாறும்படியாக சபையாய் ஆமென். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு ஆராதனை உமக்கே, 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 உமக்கே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே. கரங்களை உயர்த்தி முழுமனதாய் அர்ப்பணித்தவர்களாய் ஆவியானவரே உமக்கு அன்பு செய்கிறோம். ஆண்டவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம், உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே. ஆவியானவரே நாங்கள் அன்பு செய்கிறோம். ஆண்டவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
அன்பு செய்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ ஸ்தோத்திரமும் கனமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் எப்போதும் உண்டாகட்டும் ஆண்டவரே, எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ ஆராதிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. முழுமனதாய் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் சகல கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரம் உள்ள தேவன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. மறுரூபமாக்கும் ஆண்டவரே, சபையை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. என் பாவங்கள் கழுவப்படணும் ஆண்டவரே, என் குறைகள் கழுவப்படணும் ஆண்டவரே, என் குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. மன்னிக்கப்பட்டவனாய் உம்முடைய சமூகத்தில் உண்மையுள்ளவனாய் நிற்பதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள பாத்திரமாக, வெறுமையான பாத்திரமாய் அல்ல ஆண்டவரே, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்கிற உமக்கு உண்மையுள்ள பிரயோஜனமுள்ள பாத்திரமாக அனுதினமும் என் வாழ்க்கை மாற, அனுதினமும் என் செயல்கள் மாற, என் பேச்சு மாற வேண்டும், என் சிந்தனைகள் மாற வேண்டும். அல்லேலூயா. உன் சிந்தை எனக்குள்ள மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் என் மன விருப்பமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. உண்மையுள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக உயவன் நீராண்டவரே. உம்முடைய கையில் களிமண்ணா எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம் சித்தத்தின்படி நீர் வணைந்து கொண்டு உம் விருப்பம் போல நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. என் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் ஆலயமாகிய சரீரத்திலே நீங்க வாசம் செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க அவரிடத்துல, என் சரீரத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் சரீரத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகளும், எல்லா பலவீனத்தின் காரியங்களும், எல்லா ஜென்ம பாவங்களும் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, உடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவனாய், உடைய இரத்தத்தினால அபிஷேகிக்கப்பட்டவனாய், உடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவனாய் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. மாற்றும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. உடைய ஆவியினால, வல்லமையினால, அபிஷேகத்தினால, அன்பினால நிரம்பி வழிகிற பாத்திரமாய், ஆசீர்வாதமான பாத்திரமாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள சாட்சி உள்ள வாழ்க்கை எனக்குள்ள காணப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி சாட்சியுள்ள ஜீவியம் என் வாழ்க்கையில ஒரு சாட்சி காணப்படணும் ஆண்டவரே. அநேகருக்கு சாட்சி உள்ளவனாக, உண்மையுள்ளவனாக, சுவிசேஷத்தின் சாட்சி என் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். மறுரூபமாக்கக்கூடிய சிந்தை என் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. குறைவுகளை மாற்றும் ஆண்டவரே, குற்றங்களை மன்னிரும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால கழுவி சுத்திகரித்து சபையை சுத்திகரித்து தகுதியுள்ள பாத்திரமாய் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு உண்மையும் முத்தமும் உள்ளவர்களாய் நீர் மாற்றி பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை தேவ ஆவியானவர் இடைப்பட்டதற்காய் நன்றி. நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால இடைகட்டி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்ட ஜனமாய் கடந்து செல்ல தேவ நீரங்களை நிரப்பி பயன்படுத்தும் ஆண்டவரே.
தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான வேலையிலும் நீர் இடைப்படும் வழி நடத்தும். எங்கள் நேசிக்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, இதோ இதோ வாசப்படியிலிருந்து கதகை தட்டுகிறேன். யாரு தட்டுகிறா? யாரு தட்டுகிறா? கர்த்தர் தட்டுகிறா. இதோ வாசப்படியிலிருந்து கதகை தட்டுகிறேன். தட்டுகிற கதகு திறந்தால் இன்னைக்கு ஒரு சில பேருடைய கதகு என்ன செய்யல? திறக்கல. அநேகருடைய இருதய கதகு திறக்கல. எத்தனை பேர் திறக்காத கதகு திறக்க விரும்புறீங்க? அவர் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அவர் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். உன் இதயத்தின் கதகளை திறக்கப்பட வேண்டும். உன் இதயத்தின் கதகளை திறக்கப்பட வேண்டும். திறந்து கொடு. உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரை திறந்து கொடு. இதயத்தை திறந்து கொடு. உனக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக, அவரோடு கூட நீ போஜனம் பண்ணும்படியாக திறந்து கொடுக்கத்தக்கதாக. அல்லேலூயா. ஆமாண்டவரே, இன்னும் திறக்காதவர்கள் திறந்து கொடுக்கட்டும். நீர் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவார். திறக்கிற வேண்டி வாட்சி உள்ளவர்களை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்னும் திறந்து கொடுக்க விரும்புகிறேன். இன்னும் திறந்து கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே நீ தொடர்ந்து ஆராதனையிலே மகிமைப்படுவீராக. நீ தொடர்ந்து இடப்பட்டு கொண்டிருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இனிமே அநேகருடைய இதயம் திறக்கப்படட்டும். தொடர்ந்து மகிமையும் கனத்தையும் துதியையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.